ஒரே டிக்கெட்ல 2 பாலா படம், 3 செல்வராகவன் படம், 5 பாரஜித் படம் செஞ்சுட்டாங்க. KGF 1, 2லாம் ஒண்ணுமே கிடையாது. இதுதான் வந்து ரியல் ஹிஸ்டரி. ரஞ்சித் வந்து ஒரு அருமையான ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காரு. குறிப்பா வந்து அந்த ஆதிக்குடிகளோட இதை வந்து பறைசாற்றி இருக்காருன்னு சொல்லலாம். ஜியான் விக்ரமுக்கு அடுத்த ஒரு நேஷனல் அவார்டு பார்சல். அது போக ஜிவி பிரகாஷ் மிரட்டு இருக்காரு. மாளவிகாவா இருக்கட்டும், பார்வதியா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காங்க. நல்ல திரைக்கதை. படம் போனதே தெரியல, பிரம்மாண்டம். கண்டிப்பா ஆடுகளம்ல அவருக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுல கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. நேஷனல் லெவல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அதுக்கு எல்லா தகுதியும் உள்ள ஒரு படம். ஆனா விக்ரம் அவார்டு, இந்தியன் சினிமால எவ்வளவு அவார்டு இருக்கோ எல்லா அவார்டும் விக்ரமுக்கு தான். படம் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. சூப்பர், மியூசிக் சூப்பர் தான். நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. விக்ரம் சூப்பர் ஆக்டிங். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இருந்துச்சுண்ணா. படம் நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. கோல்ட் மைனிங் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்றத நல்லா சூப்பரா ரஞ்சித் அவர் ஸ்டைல்ல காமிச்சிருக்காரு. கண்டிப்பா நேஷனல் அவார்ட்ஸ் நிறைய இருக்கு. படத்துல எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. விக்ரம் சான்ஸே இல்லை. நம்ம தமிழ் சினிமா கிடைச்ச ஒரு கிஃப்ட். ரஞ்சித் எல்லாருமே நல்லா எடுத்திருக்காங்க. படம் சூப்பரா பார்க்கலாம். எப்படி வந்து நம்ம படம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, நார்த் ஆர்கா டிஸ்ட்ரிக்ட் குடியாத்தம் வேப்பூர் ஊர்ல அந்த ஊர் மக்கள் அங்க எப்படி இருந்தாங்க, உங்களை எப்படி கொண்டு வந்து கோல்ட் மைனிங் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத எடுத்திருக்காங்க. நல்லா சூப்பரா எடுத்திருக்காங்க. எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியா பார்க்கலாம். குட். நல்லா இருக்கு. சூப்பரா நல்லா இருக்கு. படம் எதிர்பார்த்து தான் வந்தாங்க. அது எதிர்பார்த்தோட பயங்கரமா இருந்துச்சுங்க. ஒரு ரஞ்சித் அவர் வந்துட்டு அவருடைய சமூகத்தை பத்தின ஒரு வரலாறு அவ்வளோ டீட்டெயில் சொல்லியிருக்காரு. அவங்க எப்படி ஆரம்பத்தில் இருந்தாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது நல்லா டீட்டெயில் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு. மியூசிக் வந்துட்டு உண்மையிலுமே ஜிவி ரொம்ப அற்புதம் பண்ணிடுறாருங்க. எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு மியூசிக் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னும் சொல்லணும்னா 1001 படத்தில் எப்படி பிஜிஎம் இருந்துச்சோ, ஸோ அது கூட பயங்கரம் பெட்டராக பண்ணியிருக்காரு. என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் படத்தை. மூவி உண்மையிலேயே சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக சியானுக்கு இது ஒரு பெஸ்ட் கம்பேக் அப்படின்னு சொல்லலாம். ரஞ்சித் வந்து இது வரைக்கும் அவர் யூஸ்வலாக பண்ண டெம்ப்ளேட் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேண்டசி கலந்த ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியை கொடுத்துருக்காரு. ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா உங்களுக்கு ஒரு நல்ல எங்கேஜிங்காக போகும். செகண்ட் ஹாஃப் நல்லா ஸ்டோரியோட அந்த டீப்னஸ் அந்த நல்லா அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக தேட்டரில் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ். விக்ரமோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. படமே போகிற விதமே இந்த வார் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஃபைட்லாம் வேற லெவல். ரொம்ப நல்லா இருக்கு. எக்ஸலண்ட் மூவி சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் டு த என்டையர் டீம். ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து ஆக்டிங் தெரியுது. கண்டிப்பாக இது வந்து ஆஸ்கர் போகணும். இது மாதிரி ஒரு ஆக்டிங் வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த ஆக்டரும் வந்து சீனுக்கு சீன் கொடுத்த மாதிரி தெரியல. விக்ரம் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. நாட் ஓன்லி விக்ரம், என்டையர் டீமு. இந்த படம் செலெக்ஷன் போகிறோன்னா வேறு எந்த படமும் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஆக்டிங்கில் ஸ்கோப்பில் இருக்கிற மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் கிளாஸ் மூவி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த என்டையர் டீம் சார். மியூசிக் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு சார். சீன் பை சீன் வந்து எல்லாத்தையும் நடிக்க வச்சிருக்காரு. ஒருத்தர் விட்டு வைக்கலன்னு நினைக்கிறேன். டைரக்ஷன் ரஞ்சித் சார் எக்ஸலண்ட் டைரக்ஷன். கண்டிப்பா சார், கண்டிப்பா இது வந்து இன்டர்நேஷனல் மூவி தான். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. எல்லாத்தையும் நடிக்க வச்சிருக்காரு. என்டையர் டீம் ஹேண்ட்ஸ் ஆஃப். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.